கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. க்ளோயிங் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த தினங்களில் விசுவாசம் என்றால் என்னன்ற தலைப்புல பார்த்தோம். விசுவாசத்தில் வளருவது எப்படி என்று பார்த்தோம். சோதனைகளின் வழியாய் விசுவாசம் என்றால் என்னன்னு பார்த்தோம். செயலில் வெளிப்படும் விசுவாசம் பார்த்தோம். தேவனுடைய குணாதிசயத்தின் மேல விசுவாசம் பார்த்தோம். விசுவாசத்தினால் நடப்பது பார்த்தோம். மலைகளை தகர்க்கும் விசுவாசம்னா என்னன்னு பார்த்தோம். சந்தேகத்தை மேற்கொள்வது எப்படின்னு பார்த்தோம். தேவனுடைய திட்டத்தில் விசுவாசம், ஃபெய்த் இன் காட்ஸ் பிளான் பார்த்தோம். விசுவாசமும் ரட்சிப்பும் பார்த்தோம். சோ இப்ப தலைப்பு ஃபெய்த் அண்ட் ஹீலிங். சோ இந்த மந்த் முழுக்க விசுவாசம்னா என்னன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல இன்னைக்கு எக்ஸ்ட்ரா சுகமளிப்பு பற்றியும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சோ ஏற்கனவே ஏகோவா ரஃபாங்கிற ஒரு நாமத்தை குறித்து நாம தியானித்திருக்கிறோம். கர்த்தர் மாணவர் இஸ்ரவேலருக்கு எகிப்துக்கு வர பண்ணின நோய்கள் எதுவும் இஸ்ரவேலருக்கு வர பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நானே உன் பரிகாரியாக கர்த்தர்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாருன்றத தியானித்தோம் இல்லையா. அவரே நமக்கு சுகம் கொடுக்கிறவர். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தேவனின் சுகம் அளிக்கும் வல்லமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காட்ஸ் ஹீலிங் பவர். வாசிப்போம் யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். சோ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு அவருடைய கற்பனைகளை கை கொண்டு. சோ யாரெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறோமோ அவர்களுக்கு எகிப்தியருக்கு வர பண்ணின நோய்களை எதுவும் நமக்கு வர பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லுகிறார். சில நேரங்கள்ல ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போயிடுறோம். கொஞ்சம் போதை பண்ணாம கூட இருந்துடுறோம் நிறைய நேரத்துல. அதே சமயத்துல கற்பனைகளையும் கூட மறந்து விடுகிறோம். சோ அதனால என்னமோ நமக்குள்ள ஒரு சில வேதனைகளும் வியாதிகளும் வருகிறதா இருக்கிறது. சோ ஆனா இன்றைக்கு நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி இனிமே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பேன் அப்படின்னு நாம ஒப்பு கொடுத்து அதோடு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ்ந்தோம்னா ஆண்டவர் நமக்கு பரிகாரியாகிய கர்த்தராய் இருப்பார்னு இன்னைக்கு நம்மளோடு இடைபெறுகிறார். சோ செகண்ட் என்னன்னா ஆவிக்குரிய சுகம் அளிப்பு, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். வாசிப்போம் 147வது சங்கீதம் 3வது வசனம். இருதயம் நொறுகுண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். சோ இன்னைக்கு கூட இருதயம் நொறுகுண்டவர்களா நிறைய பேர் இருக்கலாம். நிறைய பேரால ஏமாற்றப்பட்டிருக்கலாம். சொந்த பந்தங்கள்னால, கூட பிறந்தவங்கள்னால, பிள்ளைகள்னால, நாம நம்பினவங்க நம்மள கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம். அவர்களுக்கு தான் இந்த வார்த்தை வருது. இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர்களால காயங்கள் அநேகம் பட்டிருக்கலாம். அதையே நினைத்து கொண்டு உங்க இதயத்துல பெரிய காயங்களா இருக்கலாம். அந்த காயத்தெல்லாம் ஆண்டவர் கட்டுகிறார். இருதயத்தை எல்லாம் ஆண்டவர் குணமாக்குறார். நொறுங்குண்ட இருதயத்தை எல்லாம் ஆண்டவர் குணமாக்குகிறார். உங்களுக்கு வார்த்தையே வராம கூட இருக்கலாம். நறுங்குண்டதமான இருதயமா இருந்து வார்த்தைகளால் உங்களுடைய வேதனைகளையும் ஏமாற்றத்தையும் சொல்ல முடியாம தவிக்கலாம். கண்கள்னால வருகிற கண்ணீர் மட்டும்தான் அதை வெளிப்படுத்துகிறதா கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை வருகிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய இதயத்தை ஆண்டவர் குணமாக்குகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. அவர் உங்களை குணமாக்குகிறார், உங்கள் காயங்களை கட்டுகிறார். நீங்க அதையே நினைச்சு கொண்டு இருந்தா உங்களுடைய பலன் குறுகி போனதா இருக்கும்னு சொல்லி உங்க பைபிள்ல நிறைய வசனங்களை வாசிச்சிருக்கோம். உங்க பலன் குறுகும் போது ஆண்டவரை நினைக்க தோணாது. ஆண்டவர் மேல விசுவாசமும் குறைந்து போய்விடும். சோ லைஃப்ல அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு தாட் இல்லாம போயிடும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறார். உங்களுடைய காயங்களை ஆண்டவர் கட்டுகிறார், நறுங்குண்ட இதயத்தை குணமாக்குகிறார். இனிமே நீங்க எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டியதில்ல. எதை நினைச்சும் நீங்க உங்க காயத்தை அதிகமாக்கி கொண்டிருக்க வேண்டிய வேலையும் இல்லை. சோ நெக்ஸ்ட் என்னன்னா உடல் சுகம் அளிக்கும், பிசிக்கல் ஹீலிங். சோ இயேசுவானவர் உலகத்துல மனிதராய் பிறந்து அவதரித்து இந்த உலகத்துல அநேக அற்புதங்களை செய்தார். குருடரை பார்க்க செய்தார், செவிடரை கேட்க செய்தார்,
குஷ்டரோகிய சுத்தமாக்கினார். நம்ம ஏற்கனவே 3 டைப்ஸ் ஆஃப் விசுவாசத்தை பார்த்தோம். அதுல குருடன் பர்த்திமேயு, தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொன்ன போது ஆண்டவர் வார்த்தையினால் சுகம் அளித்தார். இரத்த போக்குடைய பெண் ஆடையின் நுனியை தொட்டாகிலும் நான் சுகமாவேன்னு நினைச்சதுக்கே அவ சுகம் ஆயிட்டா. இது போல நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அன்போட இதை செய்தார். அவர் பரிசுத்த ஆவியானவராய் நம்மளோடு உலாவி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம், சுகமாகிறோம். வாசிப்போம் ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏற்கனவே யாத்திராகம்ல நான் வாசித்தது போல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய கற்பனைகளை ஃபாலோ பண்றவங்களுக்கு எகிப்துல வர பண்ணின நோய்களை எதுவுமே நமக்கு வர பண்ண போவதில்லை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லுகிறார். ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல அவரே பலியானார், அவரே ஆக்கினையாவும் ஆனார். நம்மளுடைய மீறுதலின் நிமித்தம் காயப்பட்டார், நம்மளுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. நமக்கு வர வேண்டிய ஆக்கினை எல்லாம் அவர் மேல் விழுந்தது. அது மட்டுமல்லாம அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆண்டவருடைய தழும்புகளை எண்ணியே நாம குணமாகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40க்கு 1 குறைய 39 கசையடைகளை பெற்றார். இந்த உலகத்துல 39 வாதைகள், மருந்து கண்டுபிடிக்க முடியாத 39 வாதைகள் இருக்கிறதுன்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. சோ அப்படிப்பட்ட நோய்களுக்காக, அப்படிப்பட்ட வியாதிகளுக்காக ஆண்டவர் 39 கசையடைகளை பெற்றார். அவருடைய காயங்களை எண்ணியே நாம் குணமாகிறோம். சோ நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே தழும்புள்ள கரங்களால எங்களை தொட்டு குணமாக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அவருடைய வல்லமை நம்ம மேல புறப்பட்டு வருகிறது, நாமளும் சுகம் அடைகிறோம். சோ இதற்கு ஏற்ற ஒரு சாட்சியை நான் படித்தேன். அவர் ஒரு அமெரிக்க போதகர், டாடி ஆஸ்டின். அவர் 1981 அவருக்கு ஒரு கல்லீரல் கேன்சர் ஒரு நோய் வந்துடுது. அதனால லைஃப் ஸ்பேன் எல்லாம் ரொம்ப கம்மி, இனிமே நீங்க வாழ போறது ரொம்ப கம்மியான ஆண்டுகள் தான் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுறாங்க. சோ ஆனா அவங்க குடும்பமும் அவரும் நம்பிக்கையை கைவிடல. அவரும் அவங்க குடும்பமும் சேர்ந்து இடைவிடாத ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவருடைய தழும்புகளை நினைச்சு ஆண்டவருடைய தழும்புகளால நான் குணமாகிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அற்புதமான சுகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் அநேக ஆண்டுகள் உயிரோட வாழ்ந்து அவர் உயிருள்ள சாட்சியா இருந்தார். சோ அதே போல வியாதியிலையும் வேதனையிலையும் நீங்க தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வல்லமையான கரம், குணம் அளிக்கும் கரம், தழும்புள்ள கரம் உங்களை தொடுது. அதை விசுவாசிங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை சொஸ்தமாக்கும்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுது இல்லையா? வாசிப்போம் யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். சோ இந்த வசனம் சொல்லுகிறது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். சோ நம்ம விசுவாசத்தோட ஜெபம் செய்வோம்னா நம்மளுடைய நோய்கள், வியாதிகளை, நமக்கு அன்பா இருக்கிறவங்களோட வியாதிகளையும் ஆண்டவர் சுத்தப்படுத்துவார், சுகப்படுத்துவார்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. நாமளும் நமக்கு அன்பானவர்களுக்கு ஏதாவது வியாதி இருந்தாலும் கூட அவர்களுக்காக விசுவாசத்தோட ஜெபம் செய்வோம், ஆண்டவர் சுத்தப்படுத்துவார். எல்லாம் உங்களுக்கு வலி இருக்கும், அந்த இடத்துல நீங்க உங்க கரங்களை வைத்து என்னோட சேர்ந்து இந்த ஜெபத்துல ஈடுபடுங்க, அற்புத சுகத்தை காண்பீர்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா இந்த நல்ல நேரத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரை அப்பா இந்த வேலையிலயும் கர்த்தாவே விசுவாசமும் சுகம் அளிப்புங்கிற டாபிக்ல ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்டீங்களே அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா என்னோட ஜெபத்துல ஈடுபட்டு இருக்கிற சகோதரியும் பிள்ளைகளையும் பெரியோரையும் தொடுங்க ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு எங்கெல்லாம் வியாதி இருக்கோ, வலி இருக்கோ, அதெல்லாம் தொட்டு சுகப்படுத்துங்க. உங்க தழும்புகளால நாங்கள் சுகமாகிறோமே ஆண்டவரே. உங்க தழும்பே என்ன கைகளை ஆண்டவரே அப்பா அவங்க மேல வைக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாய் செபிக்கிற எல்லா வழிகளும் ஆண்டவரே
அப்பா இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. அப்பா மை ஸ்தோத்தரிக்கிற முழங்கால்கள் உறுதிப்படுவதாக. அப்பா மான்களின் கால்களை போல மாற்றுங்க. இடுப்பு வலிகள் எல்லாம் சுகப்படுவதாக. எலும்பு தேய்மானங்கள் எல்லாம் சுகம் அடைவதாக கர்த்தாவே. அப்பா கண் பார்வை தெளிவடையத்தக்கதான கிருபையை தாருங்கப்பா. கேன்சர் கட்டிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா ஃபைப்ராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால மறைவதாக கர்த்தாவே. உங்க அற்புத சுகம் ஆண்டவரே, உங்க அற்புத வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாய் செபிக்கிற. எல்லா பிலிசுனை கட்டுகளும் மாந்திரிக தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினால் அறுக்கப்படுவதாக. அப்பா உங்க பிள்ளைகள் ஆண்டவரே சுகமாய் வாழ்ந்திருக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.